உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய். நேயர்களே, சில பேர் வந்து வாலண்டியரா நம்மகிட்ட வந்துட்டு இன்னொருத்தர பத்தி பேசுவாங்க. எப்படின்னா, "ஏய் இங்க பாரு, நீ வந்து அவர்கிட்ட வச்சுக்காத. அவர் வந்து சரி கிடையாது. அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னு. இதுக்கு வந்து 2டே 2 அர்த்தம் தான் இருக்குதுங்க. 1, உண்மையிலேயே அந்த ஆள் வந்து சரியான ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க. நீ அவர்கிட்ட வச்சுக்கிட்டீன்னா, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீன்னா, உனக்கு வந்து பிரச்சனை வரும். நீ கேர்ஃபுல்லா இருன்னு நல்ல எண்ணத்துல சொல்லுவாங்க. இன்னொரு டைப் எப்படி தெரியுங்களா? இவருக்கு அவங்கள பிடிக்காம இருக்கும். சுத்தமா பிடிக்காம இருக்கும். அதனால நீங்களும், அதாவது நம்பளும் அவங்க கிட்ட வந்து பழகக்கூடாது. அப்படின்ற ஒரு எண்ணத்துல சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சரியான விஷயமா? இல்ல தானே! கண்டிப்பா இது சரியான விஷயம் கிடையவே கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலா இருக்கார் இல்லையா? ரொம்ப பெரிய தலைவர் அவரு. அவர்கிட்ட வந்து ஒரு முறை ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. என்ன அப்டின்னா, "மிஸ்டர் நெல்சன் மண்டேலா, நீங்க வந்து குறிப்பிட்ட சில மத்த நாட்டு தலைவர்களோட பேர சொல்லி, இந்த ஆட்கள்குள்ளலாம் நீங்க வந்து பழகிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? இந்த மேரி ஆட்கள் எல்லாரையும் வந்து நாங்க வந்து அ பேண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். இவங்க கூடலாம் வந்து பேசக்கூடாது, பழகக்கூடாது. இவங்க சரியான ஆட்கள் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்குது எல்லார்கிட்டயுமே ஏற்கனவே. நாங்க அந்த லிஸ்ட்ல தானே இவங்களலாம் வச்சிருக்கோம். இவங்க கிட்டலாம் நீங்க போயிட்டு நீங்க பேசி பழகுறீங்களே, இது சரியில்லைல்ல அப்டின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்கறாராம். அதுக்கு நெல்சன் மண்டேலா வந்து சூப்பரா ஒரு பதில் ஒண்ணு சொன்னாருங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயர் அதிகாரத்துல இருக்கிற சில பேருக்கு வந்து, அவங்களுடைய எதிரி நமக்கும் எதிரியா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே சில பேர் இருப்பாங்க. அது சரி கிடையாது. உங்களுக்கு அவங்க எதிரின்னா, அது உங்க பிரச்சனை. எனக்கு அவங்க எதிரியா இருக்கணுமா, நண்பனா இருக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா, நான் தான். இதுதான் வந்து அவர் சொன்ன விஷயம். ரொம்ப சூப்பரா இருக்குதுல்ல. இதே மாதிரி தாங்க. சொல்றத கேட்டுக்குவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. "அப்படியாப்பா! அவர் நல்லவர் இல்லையா? சரி பார்த்துக்கிறேன்." நம்ப அனலைஸ் பண்ணுவோம். அவர் நல்லவரா? இல்லையா? முதல்ல அவர் நம்பகிட்ட அந்த மாரி நடந்துக்கிறாரா? இல்லையா? நம்பகிட்ட நடக்கும்போது, நம்பளுடைய விஷயத்த நம்ப பார்த்துப்போம். அதனால டிசைடிங் அத்தாரிட்டி எப்பவுமே நம்பளா தான் இருக்கணும். நம்ப மட்டுமே தான் இருக்கணும்.